இன்னைக்கு காலையில எந்திரிச்சதுலேருந்தே எங்க வீட்டு குட்டி சாருக்கு ஒரே குஷி. வேகமா ஓடி வர்றதென்ன, அந்த பக்கம் போறதென்ன, இந்த பக்கம் போறதென்ன, பால்கனில பார்த்து எல்லாரையும் கூப்பிடுறதென்ன, ஊன்னு சிரிக்கிறதென்னன்னு இன்னைக்கு ஒரே குஷி சாருக்கு. என்னன்னே தெரியல. இவர் எழுந்திரிச்சு வந்ததுமே பெரியவரும் கூடவே சேர்ந்து எழுந்திரிச்சு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் டக்குனு ஒரு காலிங் பெல்லு என்னன்னு பார்த்தா அமேசான்ல இருந்து ஆர்டர் பண்ண அந்த ஹார்பிக்கு அதெல்லாம் வந்துருந்துச்சு. காலைல எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றும் பெருசா இல்லை, நட் ஜூஸ் தான் போட்டு குடிச்சோம். தம்பிக்கு மட்டும் ஒரு உளுந்த வடை வாங்கியிருந்தோம். அம்மா வீட்ல இருந்து அவனுக்கு தோசை கொடுத்துட்டாங்க 2 பசங்களுக்கும். ஸோ அதை அப்படியே முடிச்சுட்டு தம்பியை விட்டுட்டு வரும்போது இந்த பனங்கிழங்கு இன்னும் இருந்துச்சு. சரி இன்னுமா இருக்கு சீசன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் கடலையும் வாங்கினோம். அப்புறம் முந்தா நேத்து போட்ட அந்த மாவுடு எப்படி இருக்கு, என்ன ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ எடுத்து குலுக்கி விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோவில் வந்து குலுக்கி விட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நான் குலுக்கி விட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஊருக்கு போறதுனால, சென்னை போறதுனால ட்ரெஸ் வந்து அயர்ன் பண்ணணும் ஆஃபீஸ் போறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் அயர்ன் பண்றதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சோம்னா அவங்க கொண்டு போய் அயர்ன் பண்ணிட்டு வந்துருவாங்க தம்பிய ஸ்கூல்ல இருந்து கூட்டு வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ஒண்ணு போல எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ள ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டு வந்துடலாம், அயர்ன் பண்ண கொடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு அயர்ன் பண்ண கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டோம். காலையில ஒரு தடவை எந்திரிச்சு தலைவாரினா தான் எனக்கு அந்த டேவே கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இல்லைன்னா பரட்டை மாதிரி பங்கரையா அங்க எங்க சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால 2 பக்கமும் சிக்கு எடுத்து நல்லா தலைவாரி அதுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லி குளிச்சுட்டு வந்தேன். குளிச்சுட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டுருவோம். ஏன்னா அவங்க 2 பேரும் வந்து இப்போ இல்ல. ஏன்னா அவன் ஸ்கூல் போயிட்டான், இவன் தூங்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ சாமி கும்பிட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரீயா சாமி கும்பிடலாம் காலையில. ஈவினிங்னா அவங்க ரொம்ப படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மோர் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து எங்க வீட்ல வெண்பூசணி இருந்தது. ஸோ அதில தான் நாங்க வந்து இன்னைக்கு மோர் குழம்பு வச்சேன். பட் என்னோட மோர் குழம்பு என்னன்னு தெரியல. ரொம்பவே கொஞ்சம் தண்ணியாவே இருந்தது. என்ன மிஸ் பண்ணேன், எது கொஞ்சம் சொதப்புனேன்னு தெரியல. பட் டேஸ்ட்லாம் ஓகே, நல்லா தான் இருந்தது. ரொம்ப இதுவா இல்ல. இன்னும் நேரம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் கட்டியாவே ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு பார்க்குறப்போ ரொம்ப தண்ணியா இருக்க மாரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல. நார்மலா எப்பயும் போல இருந்துச்சு. மோர் குழம்புக்கு வந்து சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு வந்து எப்பயும் ஃப்ரை பண்ணுவோம். பட் இந்த தடவ வந்து அவிச்சு எடுத்து இந்த கல்யாண வீட்ல பண்ற மாரி ட்ரை பண்ணலாம் அப்டி சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அந்த அளவுக்கு வரல. ஓரளவுக்கு பரவால்லாம இருந்துச்சு. கொஞ்சம் காரப்பொடி ஜாஸ்தியா போட்டுட்டேன். கொஞ்சம் லைட்டா உரப்பா இருந்தது. அப்புறம் இந்த பீலர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இனிமேல் தான் அத பார்க்கணும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கணும். வீடியோலாம் நல்ல ரிவ்யூ குடுத்துருந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி மோர் குழம்பு வச்சப்போ தாளிச்சு கொட்டுறது வந்து நார்மலா நம்ம சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவேனோ அதுல தான் தாளிச்சு கொட்டுவேன். ஆனா இன்னைக்கு அந்த வீடியோல பார்த்தப்போ அவங்க வந்து தேங்காய் எண்ணெயில தாளிச்சு கொட்டுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தேங்காய் எண்ணெயில தாளிச்சு கொட்டியிருந்தேன். ஸோ நல்லாவே இருந்தது. உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்பயுமே அஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்புறம் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அது ஸ்கூல்லேருந்து அவனை கூப்பிட்டு வரும்போது வாங்கிட்டே வந்துட்டோம். ஸ்கூல்ல இன்னைக்கு அவனோட ஆக்டிவிட்டி இன்னைக்கு இதுதான், ஐஸ்கிரீம் ஸ்டிக் மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அவ்வளோதான், நாங்கள் லஞ்ச் எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் அந்த பனங்கிழங்க